சினிமாவில் வேட்டையன்ற படம் ரஜினிக்கு வந்து ரிலீஸ் முன்னாடி இருக்கு. ரஜினிக்கு எத்தனையோ படங்கள் பேர் வந்தாலும் வேட்டையன் நல்ல தரமான பேர். எப்படி வேட்டையன் தரமான பெயர்னு கேட்டீங்கன்னாக்கா, பண வேட்டையில் வந்து ரஜினி அடிச்சுக்க ஆளே கிடையாது. ரஜினி எல்லாத்துலேயும் சூப்பர் ஸ்டார் தான். எப்படி நடிப்புலேயும் சூப்பர் ஸ்டார் தான் திரையுலகத்தில், அதேமாதிரி பண வேட்டையிலையும் வந்து ரஜினி சூப்பர் ஸ்டார் தான். அதில் வந்து மாற்று கருத்தே இல்லை. எப்படின்னு நம்ம பார்த்தோன்னு கேட்டிங்கனாக்கா, இந்த அண்ணாத்த படத்துக்கு முன்னாடி வந்து அவர் என்ன பண்ணுறாரு, தமிழகத்தில் அரசியலில் வெற்றிடம் இருக்குது அப்படின்னு சொல்லி இத்தனை ஆண்டு காலம் அவருக்கு ரஜினி ரசிகராக பயணம் பண்ண கோடிக்கணக்கான ரசிகர்களை கட்சி ஆரம்பிக்க போகிறேன்னு சொல்லிட்டு உசிப்பேற்றி விட்டு அவங்களெல்லாம் பல நிகழ்ச்சிகளை பண்ண வச்சு அந்த உழைப்பையும் அவங்க கிட்ட ஒரு வேட்டையாடினார். பல லட்சம் செலவை இவர் நம்பி அவங்க ரசிகராக இருக்கிறவங்க தொண்டராக மாறலான்ட்டு செலவு பண்ணாங்க. கடைசியில் அந்த கொரோனா பீரியடில் அவர் அண்ணாத்தன் ஒரு படம் நடிக்க போகிறாரு. அந்த அண்ணாத்த படம் நடிக்கும்போது எனக்கு கொரோனா ரொம்ப இதுவாக இருக்குது, வயசின் காரணமாக கொரோனாவும் வந்தனாக்கா நல்லா அரசியல் இதை சரியாக இயங்க முடியாது, அதனால் நான் அரசியலில் நான் இதுக்கப்புறம் வரலைன்ற மாதிரி ஒரு ப்ரெஸ்ஸுக்கு ஒரு தகவலை கொடுக்குறாரு. அதாவது சரியாக இயங்க முடியாது, உடல் ஒத்துழைக்காது, இது மாதிரி பல விஷயங்களை சொல்லி கொரோனா வேறு இருக்குது, இந்த வயசு இதெல்லாம் காட்டி என்னால் இந்த அரசியலை இனி பயணம் பண்ண முடியாதுன்னு விளைக்கிறார். அவர் ஒரு தனி மனிதனாக அந்த வயசுக்கு இதை சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டு நம்ம ஏற்றுக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் அந்த ரசிகர்கள் இத்தனை ஆண்டு காலம் இருந்துட்டு ஒரு தொண்டராக மாறலான்ற இடத்துல இருந்தவங்க இந்த செய்தியை எப்படி பார்த்தினாலும் அது அவங்க பிரச்சனை பார்த்துக்கிட்டோம். சரி, நம்மளை மாரி இருக்கிற காமனான இருக்கிறவங்க நினைப்போம், ஓஹோ வயசின் காரணமாக ஒரு ஒதுங்க நினைக்கிறாரு, ஒரு தவறு இல்லை, இந்த படம் தான் லாஸ்ட்டு படம் போல் நினைப்போம். அப்படிதான் நினச்சோம். ஆனால் அது முடிஞ்சது, படம் வருது, அப்படியே அதுக்கு அடுத்து இதோட ஓய்வு போடுவார் போல். இப்போ இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் விட்ட மாதிரி இனி நான் சினிமாவிலேருந்து ஓய்வு பெறேன் என் வயசின் காரணமாக அப்படின்னு சொல்லுவாருன்னு பார்த்தா இல்லவே இல்லை. இந்த அறிக்கை வந்த குறிப்பிட்ட நாள்லேயே வந்து இன்னொரு படத்துடைய பெயர் ரிலீஸ் ஆகுது. சரி ரைட், அந்த படத்தை நடித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் விட்டுருவாருன்னு பார்த்தாக்கா அடுத்த படம் வருது, அடுத்த படம் இப்போ நம்ம வந்து வேட்டையன் வருது. சரி, வேட்டையனுக்கு அப்புறமா அந்த வயசின் காரணமாக அதை சொன்னார் விடுவாருன்னு பார்த்தாக்கா அடுத்து கூலி படம் வருது. இப்போ ரஜினின்றவர் வந்து உண்மையிலே வந்து அந்த வயசின் காரணமாக அந்த கொரோனா பீரியட் காரணமாக தான் சொன்னாரா, இல்லை அதில் பெரிய உள்நோக்கம் இருக்குமான்னு பார்த்தாக்கா இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது உள்நோக்கம் நிறைய இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அவர் முழுக்க பண வேட்டைக்கு தான் இதெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அது ஒன்றும் தவறாகவும் தெரியல, அது செய்கிறதும் தவறுன்னு நாமளும் சொல்லலை, அது சரிதான், அது ஒன்றும் தவறு கிடையாது. ஏன்னா இந்த வயசில் அவர் முகத்தை பார்க்கறதுக்கே கோடிக்கணக்கான மக்கள் வருவாங்க, அந்த வரவுகளை வச்சு வேட்டையை நம்ம முடிச்சுக்கலாம். அதனால் தயாரிப்பாளருக்கு லாபம் வரும், அதுக்கான இயக்குனருக்கும் ஒரு மிகப்பெரிய வருமானம் வரும், நமக்கும் பல கோடி சம்பளம் வரும். அப்போ அதை வச்சு தான் நம்ம சொன்னோம் வேட்டைன்றது ரஜினி படத்தில் எத்தனையோ பட தலைப்புகள் இருந்தாலும் ரஜினிக்கு சரியான தலைப்பு வந்து வேட்டைன்றது 100% கரெக்டு தான். அவருக்கு பாவம் 2 பசங்க தான் இருக்குது, அந்த 2 பசங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரு, பல கோடி இருக்குது. ஆனால் ஏன் நடிக்கிறாருன்ற கேள்வி நம்ம யாருமே கேட்கக்கூடாது. அவருடைய விருப்பம், அவர் நடிக்கிறாரு, சம்பாதிக்கிறாரு, மாற்று கருத்தில். நம்மளுடைய விருப்பத்தின் பேர் தான் படம் பார்க்குறோம், அவருக்கு அதுக்கான சக்குழி போகுது. அதனால தான் வந்து இது எங்களுடைய பணம் நீ சொல்கிறதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது. உன்னுடைய பொழுதுபோக்குக்கு நீ படம் பார்க்க போகிற, உன்னுடைய பொழுதுபோக்குக்கு முக்கிய அம்சம் அவர்கிட்ட இருக்குது, அதனால் போகுது, இது ஒன்றும் தவறு கிடையாது. இப்படியாப்பட்ட ரஜினி இப்போ நம்ம ஏன் இதை பற்றி பேசணும்னு பார்த்தாக்கா இதில் ஒரு விஷயம் இருக்குது. என்ன விஷயம்? எல்லாமே ஒரு நம்பிக்கை துரோகமாக தான் பார்க்கணும். நாம் ரசிகர்களுக்கு நமக்கு ஒன்றும் ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ணல, ஆனால் அந்த ரசிகர்களுக்கு அதாவது தெரியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக தெரியாது. ஏன்னா அவரை வந்து ஒரு நடிகரை தலைவராக ஏற்றுனாங்க அவங்க. இன்னைக்கு கூட பல பேர் வந்து தலைவர் தான் பேசுகிறாங்க, சூப்பர் ஸ்டார்னு பேசுகிறது கூட இல்லை, தலைவர்ன்றாங்க. ஆனால் சூப்பர் ஸ்டார் தான் பேசுகிறாங்க. கேட்டால் தலைவருக்கான இதெல்லாம் அவர் தட்டி விட்டார், அவராக தட்டி விட்டார். தகுதி இருக்குது இல்லைன்றதை நம்ம சொல்ல முடியாது, தகுதி இருக்குது. அந்த தலைவர் நான் எல்லாம் ஒன்லி சூப்பர் ஸ்டார் தான்ன்றது அவர் சொல்லிட்டார். ஆனால் இவங்க ஏற்றுக்க மாட்டாங்க, தலைவர் தான் சொல்லுவாங்க, அது அவங்களுடைய பிரச்சனை. அதில் ஒன்றும் அதையும் நம்ம தவறுன்னு சொல்ல முடியாது. ஆனால் ரஜினி வந்து முழுக்க வேட்டையன் தான், ஒரே விஷயந்தான், பணம் தான். சினிமாவில் மட்டும்தான் ஒரு பாரி வள்ளல்.
பல கோடியை கொடுப்பார், சொத்தெல்லாம் எழுதி எல்லாருக்கும் வைப்பார். சினிமா தான். ஆனால் நீங்கள் அந்த சினிமா தனமாக தான் நீங்கள் பார்க்கணும். நீங்கள் ரியலுக்கு அதுக்கு வந்து மேட்ச் பண்ணக்கூடாது. ஏன்னா அது நடிப்பு தானே, அங்கே என்ன வேணாலும் செய்யலாம். ரியலுக்கு அது முடியாது. அவர் ஏதாவது ஒரு டோனர் கூட பார்த்தீங்கன்னாக்கா அளந்து தான் அதை டோனர் பண்ணுவார். ரொம்ப பெருசாக பண்ணுவாருன்னு நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. டோனர் பண்ணுறது அவங்களுடைய சொந்த விருப்பம். நிறைய பண்ணுவாங்கன்னு கேட்குறதே முதல்ல தப்பு. அவங்க மனசுக்கு பிடிச்சது அவங்க செய்வாங்க, அவங்களால முடிஞ்சதை தான் அவங்க செய்வாங்க. மற்றபடி ரஜினிக்கு இந்த படத்துடைய டைட்டில் நல்லா இருக்குன்னா நம்மளுடைய பார்வை. வேட்டையன் படத்துடைய பேர் மட்டும் நல்லா இல்லை, ரஜினிக்கும் டைட்டில் சூப்பர்.